எனதன்பு சகோதர சகோதரிகள், தோழிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு அத்தியாயம் 13. புத்தம்புது பட்டுப்புடவை மெலிதான சரசரப்பு ஓசையை எழுப்ப ஷாலுவால் வேகமாக நடக்க முடியவில்லை. அவள் மனது வேகமாக ஓடிச் சென்று சித்தார்த்தை கட்டிக்கொள் என்று உத்தரவிட்டது. சுத்த வெட்கங்கெட்ட மனது. அம்மா, அப்பா, நெருங்கிய சிநேகிதி, சில உறவுகள், பல நண்பர்கள் என்று இருக்கும் இடத்தில் எல்லாவற்றையும் மறந்து மனது இப்படி கூத்தாடுகிறதே. ஷாலினிக்கு அவளை நினைத்து வெட்கமாக இருந்தது. இந்த கையளவு மனதுக்குள் தான் கடலளவு நினைவுகளும் ஆசைகளும் உருவாகி அலைகளாய் ஆர்ப்பரிக்கிறது என்ற எண்ணமும் அவளை மிக மெதுவாக நடக்க வைத்தது. சின்ன சின்ன அடிகள் எடுத்து வைத்து அவளுக்காக காத்திருந்த சித்தார்த்தின் அருகில் கொண்டு வந்து சேர்ந்தாள். அவள் நடந்தாள் என்பதை விட ஒரு பக்கம் கீர்த்தியும் மறுபக்கம் அவளுடைய அம்மாவுமாக சேர்ந்து அவளை நடத்தி வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அருகில் வந்து அவளை சித்தார்த் கை நீட்டி தன் அருகில் அமர வைத்து கொண்டான். அவளுடைய ஒவ்வொரு அசைவையும், முகத்தில் பூத்த உணர்வுகளையும் அங்கிருந்த போட்டோ கேமராக்களும் வீடியோ கேமராவும் தங்களுக்குள் அடுக்கி கொண்டிருந்தது. ஆனால் அது எதையும் கவனிக்கும் நிலையில் ஷாலினி இல்லை. அவளுடைய மனது சந்தோஷத்தில் நிறைந்திருக்க அவள் முகத்திலும் அது அப்பட்டமாக தெரிந்தது. அவள் மனதில் இருந்த மகிழ்ச்சியை அவள் கட்டியிருந்த அழகிய புடவை ஒளி வீசும் நகைகளை விட முழு நிலவாய் தேவலோக பெண்ணாய் காட்டியதில் எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் ஷாலினியையே பார்த்து கொண்டிருந்தனர். திருமணச் சடங்குகள் அனைத்தும் ஒன்று விடாமல் நடந்தேறியது. மங்கள நாணை பூட்ட வேண்டிய நேரமும் வர ஏற்கனவே அவள் கழுத்தில் போட்டிருந்த தாலிக்கொடியில் இருந்த தாலிக்கு சித்தார்த் சிறிது குங்குமத்தை வைத்து விட்டான். மகிழ்ச்சியும் பிரமிப்பும் போட்டி போட ஷாலினி சித்தார்த்தை பிரமிப்பும் குறுகுறுப்புமாக பார்த்தாள். அத்தனை கேமராக்களையும் தாண்டி அவள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை சித்தார்த் தன் கண்களில் படமெடுத்து கொண்டான். அடுத்ததாக கையை சுற்றி வலதுபுறமாக கொண்டு வந்து முன்னெற்றியில் அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட அவன் தோளில் பாகாக சாய்ந்து கொண்டாள் ஷாலினி. ஏய், என்னடி விட்டா உன்னுடைய அவரை இங்கேயே கட்டிப்பிடிச்சுக்குவ போல இருக்கே. அவள் மனதில் இருப்பதை படித்தது போல கீர்த்தி சொல்ல எல்லோரும் பொன்முறுவல் பூத்தனர். அவளின் மனதை புரிந்து கொண்டது போல போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும், சார், மேடம், இப்படி நில்லுங்க. சார், உங்க மனைவிய தோளோட சேர்த்து போஸ் கொடுங்க. 2 பேரும் கையை கோத்துக்கங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாருங்க என்று அவர்களை இன்னும் நெருக்கமாக்க தங்களால் முயன்றதை செய்து கொண்டிருந்தனர். போட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பித்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய தயக்கம் விடைபெற்றுவிட இப்போது உண்மையில் இருவரும் நெருங்கி இருந்தனர். இங்கு போட்டோஷூட் போய்கொண்டிருக்க கீர்த்தி, சஞ்சனா, ஷாலினியின் பெற்றோர், மற்றவர்கள் என்று நைஸாக அங்கிருந்து நழுவி விட்டனர். அனைவருக்கும் மிக அருமையான விருந்து தயார் செய்யப்பட்டிருக்க அவர்கள் அனைவரும் விருந்தின் சுவையில் மூழ்கி அதை பற்றி பேசிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வரும் வரை போட்டோகிராஃபர்களும் வீடியோகிராஃபரும் ஷாலினி, சித்தார்த் இருவரையும் விதவிதமாக போட்டோவும் வீடியோவும் எடுத்து அதை ரசித்து கொண்டும் இருந்தனர். அவங்க 2 பேரும் சாப்பிட வேணாமா என்று கீர்த்தி கேட்டதும் தான் ஆஹா என்று மகளையும் மருமகனையும் அழைத்து வந்தார் ஷாலினியின் அப்பா. எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கிளம்ப தயாராக சித்தார்த் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக அழகிய பரிசுகளை கொடுத்தான். அனைவரும் அவர்களை வாழ்த்தி மனநிறைவுடன் அங்கிருந்து புறப்பட்டனர். சற்று நேரத்தில் கீர்த்தி, அவள் தோழி சஞ்சனா, ஷாலினியின் பெற்றோர் என அவர்கள் ஒரு காரில் புறப்பட்டனர். வேறொரு கார் புது மணமக்களுக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்டு தயாராக இருந்தது. காரை சங்கர் ஓட்டி வர இருவரும் எந்த தயக்கமும் இன்றி ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடி உள்ளே வந்து அமர்ந்தனர். சித்தார்த், ஷாலினி வந்த கார் வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது அவர்களுக்கு முன்பாக கீர்த்தி, சஞ்சனா மற்றும் ஷாலினியின் அம்மா மூவரும் ஆரத்தி தட்டோடு தயாராக இருந்தனர். ஷாலினிக்கு எல்லாமே கனவில் நடப்பது போல இருந்தது. அவள் பிரமிப்புடன் மிதப்பது போல நடந்து வந்து கொண்டிருக்க அதுவும் கேமராக்களுக்குள் பதிவாகி கொண்டிருந்தது. ஒரே நாளில் இந்த உலகமே மாறியது போல இருந்தது அவளுக்கு. இதையெல்லாம் இவ்வளவு விரைவாக செய்ய முடியுமா?
இதெல்லாம் சாத்தியமா என்று ஒவ்வொன்றுக்கும் அவள் பிரமித்துக் கொண்டிருந்தாள். ஆரத்தி எடுத்து முடித்த கீர்த்தி சித்தார்த்திடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி அவள் கைப்பையை நிறைத்து கொண்டிருந்தாள். ஆரத்தி கரைசலை அவள் வெளியே கொட்டப்போன நேரத்தில் சஞ்சனா மெதுவாக ஷாலினியிடம் வந்து, இவளுக்கு ஃப்ரெண்டா இருந்ததை விட நான் உனக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் என்றாள். ஷாலினி புரியாமல் சஞ்சனாவை பார்க்க, பாரேன், இவ கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே உன் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தே வாங்கிடுவா போல இருக்கே என்று சற்று பொறாமையுடன் சஞ்சனா சொல்ல, ஷாலினி சட்டென்று சிரித்து விட்டாள். ஷாலினியின் சிரிப்பை பார்த்து மெய்மறிந்து நின்றிருந்த சித்தார்த் சஞ்சனாவிடம் திரும்பினான். நீயும் என் தங்கச்சிதாம்மா, அதனால உனக்கு என்ன வேணுமோ கேளுமா என்றான். சந்தோஷத்தில் முகம் மலர்ந்த சஞ்சனா, அண்ணா, எனக்கு அடுத்த வருஷம்தான் வீட்டுல மாப்பிள்ளை பார்ப்பாங்க. கல்யாணம் முடிவானதும் அன்னை வீட்டு சீரா அத்தனையும் வாங்கிக்கிறேன் என்று அவள் சொல்ல, அடி பாவி, அப்ப நான் தான் ஏமாளித்தனமா கொஞ்சமா வாங்கிட்டேனா என்று அங்கலாய்த்தால் திரும்பி வந்த கீர்த்தி. அந்த இடத்தில் பெண்களின் சிரிப்பு அலை பரவ சித்தார்த்தும் சிறு புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். வீட்டுக்குள் நுழைவதற்காக சித்தார்த் ஒரு அடி எடுத்து வைக்க, அண்ணா எனக்கு என்று ஏதோ கீர்த்தி ஆரம்பிக்க, ஏய், அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கடி என்று தன் தோழியை நகர்த்திவிட்டு சித்தார்த்தின் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள் ஷாலினி. வடப்போச்சே என்ற தினசில் கீர்த்தி முறைப்பதை பார்த்து சந்தோஷமாக சிரித்தாள் சஞ்சனா. சித்தார்த்தும் ஷாலினியும் படிகளில் ஏற ஆரம்பித்தனர். இலசுகளின் சிரிப்பை ரசித்து கொண்டே நின்றிருந்த அவளுடைய அம்மாவும் அப்பாவும் தரைத்தளத்தில் தங்களுக்கு தயாராக இருந்த அறைக்குள் சென்றனர். அவர்களின் அறைக்கு நேர் எதிர் அறைதான் கீர்த்திக்கும் சஞ்சனாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் அந்த தரைத்தளத்தின் அழகை ரசித்து கொண்டிருக்க, திடீரென்று, ஏய், தோட்டத்துக்கு போலாமா? கீர்த்தியின் காது அருகில் வந்து கேட்டாள் சஞ்சனா. சுவற்றில் மாட்டியிருந்த ஓவியங்களை ரசித்து கொண்டிருந்த கீர்த்தி திடீரென்று சஞ்சனா கேட்டதில் பயந்து துள்ளி குதித்தாள். அவளின் பயத்தை சஞ்சனா ரசித்து சிரித்து கொண்டிருக்க, கீர்த்திக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது. ஏண்டி பிசாசே, எதுக்குடி இப்படி காது கிட்ட வந்து கத்துற என்று அவளும் கத்தினாள். இவர்களின் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த வேலையால், என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, இருவரும் அசட்டு சிரிப்பு சிரித்தபடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கீழே இவர்கள் இப்படி லூட்டி அடித்து கொண்டிருக்க படியேறி மேலே வந்த ஷாலினி அப்போதுதான் கவனித்தாள் இன்னும் சித்தார்த்தின் கையை விடவில்லை என்பதை. அவனும் இளம் சிரிப்போடு அவளையே பார்த்து கொண்டிருக்க, சட்டென்று பிடித்திருந்த கையை எடுத்துக்கொண்டாள். அவன் முகத்தை பார்க்க அவளுக்கு ரொம்பவே வெட்கமாக இருந்தது. சட்டென்று அறைக்குள் நுழைந்து விடலாம் என்று கதவை திறக்க, உள்ளே சென்றவளின் முகம் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனது. வெல்கம் டு ஷாலு சித்து என்று ரோஜா இதழ்களால் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவளை வரவேற்க, ஆச்சரியத்துடன் சித்தார்த்தை பார்க்க திரும்பினாள் ஷாலினி. எழுத்துக்களில் இருந்த அதே வண்ண ரோஜா பூக்கொத்தை கைகளில் ஏந்தியபடி இருந்த சித்தார்த் சற்று தொலைவில் அவளுக்காக காத்திருந்தான். இதற்கு மேல் ஒரு கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்க முடியாது என்று நினைத்து கொண்டே ஷாலினி 2:08 அவன் அருகில் வர, என்னை உன் கணவனாக ஏற்றுக்கொள்வாயா ஷாலு? பூங்கத்தை நீட்டினான் சித்தார்த். கணவனாக இல்லை என்று ஷாலு ஆரம்பிக்க, சித்தார்த்தின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. என் உயிராக, எல்லாமுமாக உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்வீர்களா சித்து என்று அதே பூங்கத்தை அவன் முன் நீட்டினாள் ஷாலினி. அதை ஒரு கையால் வாங்கியவன் மறு கையால் அவளை நெஞ்சோடு அணைத்து அவன் இதயத்தின் மீது அவள் தலையை வைத்தான். என் இதயம் நீயே ஷாலு என்றபடி அவளை மென்மையாக அணைத்தான். இந்த சில மாதங்களில் தான் எத்தனை பிரச்சனை, அவனை துளியும் புரிந்து கொள்ளாமல் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறேன், கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் என்று நினைத்த ஷாலினியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் மனதை அறிந்து கொண்டவனாய் நின்ற சித்தார்த் அவன் நெஞ்சின் ஈரத்தை உணர்ந்து அவள் முகத்தை நிமிர்த்தினான். கண்ணீரை துடைத்தவன் அப்படியே அவளை தன் கைகளில் ஏந்தி உள் அறைக்கு தூக்கிச் சென்றான். ஷாலினியும் இறங்க எந்த முயற்சியும் செய்யாமல் பூ மாலையாய் அவன் கைகளில் படர்ந்தாள். அவளை மெதுவாக அவன் சோஃபாவில் உட்கார வைக்க, அப்போதும் விலக மனம் இல்லாமல் தன் கணவனின் கைகளை பிடித்து கொண்டாள் ஷாலினி. அவனும் அவள் அருகிலேயே உட்கார
அவன் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்ட ஷாலினிக்கு யுகம் யுகமாய் அவனோடு இருப்பது போல தோன்றியது. சற்று நேரத்தில் இருவரும் குளித்து உடைமாற்றிக் கொண்டு கீழே வந்தனர். அவர்கள் வந்த பிறகுதான் அவளுடைய அம்மா, அப்பா, தோழிகள் அனைவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். ஆரஞ்சு நிற சூரியன் அங்கிருந்த மலை முகடுகளுக்கு பின்னே மறையத் தொடங்கினான். சற்று நேரத்தில் எல்லோரும் அரட்டை அடித்து சிறு சிறு விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருந்தனர். சித்தார்த் இரவு உணவை விரைவாக முடித்துக் கொள்வான் என்பதால் 7 மணிக்கெல்லாம் எல்லோரும் சாப்பிட வந்தனர். மதியம் இருந்த அவ்வளவு பெரிய விருந்துக்கு நேர் எதிராக எளிய உணவு வகைகள் பரிமாறப்பட எல்லோரும் விரைவாக நிறைவாக சாப்பிட்டு எழுந்து ஹாலுக்கு வந்தனர். சித்தார்த் மாடிக்கு போய்விட அடுத்து கிளம்பிய ஷாலினியை தடுத்து நிறுத்தினாள் கீர்த்தி. ஷாலு என்ன என்று அவளை பார்க்க, ஏய் ஷாலு, ஒரு புது அனிமேஷன் படம் வந்திருக்கு, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், பார்க்கலாமா என்றவளை தீயாய் முறைத்தாள் ஷாலினி. ஷாலினியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே திரும்பி பார்த்த கீர்த்தி, ஐயோ, நிலா எப்போ சூரியனா மாறுச்சு என்று கிண்டல் அடிக்க ஷாலு அவள் தலையில் கொட்டினாள். அம்மா தாயே, தெரியாம கேட்டுட்டேன், ஆள விடு, நீ பாக்குற பார்வையில பஸ்பம் ஆயிடுவேன். அதுக்கு மேல நீ கொட்டுற கொட்டுல என் தலை கழுத்துக்குள்ள இறங்கி காணாம போயிடும். என் அண்ணன் காத்துக்கிட்டு இருப்பாரு, நீ கிளம்புமா, கிளம்பு என்று அவள் அறைக்குள் புகுந்து கொள்ள, அந்த பயம் இருக்கட்டும் என்பது போல அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஷாலினி படியேற ஆரம்பித்தாள். ஏண்டி கீது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலும் இன்னைக்குதான் அவங்க கணவன் மனைவியா மாறி இருக்காங்கன்றத ஷாலுவோட முகமே காட்டி கொடுக்குது. நீ ஏண்டி கரடி மாதிரி குறுக்க பூந்து படம் பார்க்க கூப்பிடுற? 21 வயசாகியும் கல்யாணம் ஆகாம ஒரு முரட்டு சிங்கிள் உன் கூட உட்கார்ந்துருக்கேனே, என்கிட்ட கேட்க வேண்டியது தானே என்று அவள் முதுகில் ஒன்று வைத்தாள் சஞ்சனா. ஏய், என்னங்கடி, என் அம்மா அப்பா என்ன தர்மத்துக்கா பெத்து போட்டு இருக்காங்க? நீ அடிக்கிற, அவ குட்டுறா, ஒன்னா எங்க அம்மா கிள்றாங்க. இப்படி ஆளாளுக்கு என்ன வச்சு செஞ்சா அப்புறம் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன்கிட்ட எதை புதுசா வாங்குறது என்று கோபமாக கேட்டாள் கீர்த்தி. ஏண்டி, கொட்டு, அடி, கிள்ளு, இதையெல்லாம் விட ரொம்பவே கிளுகிளுப்பான அழகான ஒரு விஷயம் இருக்குடி, சஞ்சனா சொல்ல. அப்படியா, அப்படி என்ன இருக்கு என்பது போல அப்பாவியாக பார்த்தாள் கீர்த்தி. அடி அசடே, உனக்கு கல்யாணம் ஆகி கணவர் வந்ததும் திகட்ட திகட்ட முத்தத்தை வாங்கிக்கோடி என்று சஞ்சனா சாதாரணமாக சொல்ல, சங்கடத்திலும் வெட்கத்திலும் சிவந்து போனாள் கீர்த்தி. ஷாலினியின் அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய அறைக்கு சென்றனர். அமைதியாக உட்கார்ந்திருந்த கணவரின் அருகில் வந்தாள் ஷாலினியின் அம்மா. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? சுமதி கேட்க கண்களில் துளிர்த்த கண்ணீரும் இதழ்களில் மெல்லிய சிரிப்புமாக நிமிர்ந்தார் அவர். தன் முந்தானையை எடுத்து இதமாக அவர் கண்களை ஒற்றி எடுத்த சுமதி மெதுவாக அவர் முகத்தை கைகளில் ஏந்த அவர் அப்படியே மனநிறைவுடன் மனைவியின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டார். அவர் வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் அவர் மனது நிறைந்திருப்பதையும் உடல் நெகிழ்ந்திருப்பதையும் உணர்ந்து கொண்ட சுமதி அவரின் முதுகை இதமாக வருடி கொடுக்க ஆரம்பிக்க அங்கு பெரும் அமைதி நிலவியது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவர்கள் கண்கள் பரிமாறிக்கொண்டது. வேறொரு அறையில் இருந்து கீர்த்தியும் சஞ்சனாவும் தங்களுக்கு நடக்கப் போகும் கல்யாணம், வரப்போகும் மாப்பிள்ளை என்று கலர் கலராக பேச ஆரம்பித்ததில் எதிரில் இருந்த திரையில் ஓட ஆரம்பித்திருந்த அனிமேஷன் மூவி பார்க்க ஆளில்லாமல் அம்போ என்று கத்திக்கொண்டிருந்தது. படிகளில் ஏறிய ஷாலினி அறைக்குள் நுழையும் முன் பக்கவாட்டில் இருந்த மேஜையை பார்த்தாள். அதன் மேல் ஒரு அழகிய வெள்ளி செம்பு வைக்கப்பட்டிருக்க ஒரு வெள்ளி டம்ளர் தலைகீழாக கவிழ்த்து மூடப்பட்டிருந்தது. ஷாலினி ஆர்வத்துடன் அதை திறந்து பார்க்க அதற்குள் இளம் சூடான பால் இருப்பது நன்றாக தெரிந்தது. திருமணம், சடங்கு, சம்பிரதாயம் என்று எல்லாமே முறையாக நன்றாக நடந்திருக்க ஷாலினியும் பால் செம்புடன் உள்ளே வந்து தங்கள் உறவை ஆரம்பிக்க மிகவும் விரும்பினாள். ஆனால் அம்மாவிடம் கேட்க அவளுக்கு மிகவும் கூச்சமாக இருந்தது. கல்யாணமாகி சில மாதங்கள் முடிந்துவிட்டது. இப்போது போய் இதை கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தயங்கினாள். ஆனால் அவள் நிலையை மனதை புரிந்து கொண்ட அவளுடைய பெற்றோர்களே இதை ஏற்பாடு செய்திருக்க
அவள் மனது ஒருமுறை விம்மி தாழ்ந்தது. அதை கையில் எடுத்ததும் இவ்வளவு நேரம் இல்லாத வெட்கமும் தயக்கமும் அவளை சூழ்ந்து கொள்ள அவள் கால்கள் நகர மறுத்தது. ஆபத் பாந்தவனாய் அங்கே வந்த சித்தார்த் மனைவியின் வெட்க முகத்தையும் அவள் நிலையையும் புரிந்து கொண்டு இதழோரம் மலர்த்த புன்னகையை மறைத்து கொண்டு அவள் கையில் இருந்த பால் செம்பை வாங்கினான். மறு கையால் மனைவியை கைப்பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். சோஃபாவின் அருகில் இருந்த டீப்பாயில் பாலை வைத்தவன் மனைவியை உட்கார வைத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். என்னதான் ஆண்மகனாக இருந்தாலும் இது எல்லாம் அவனுக்கும் ஒருவிதமான கிரக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தது. ஷாலினியின் கைகளை மெதுவாக எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். அவன் கைகளில் ஈரத்தை உணர்ந்த ஷாலினி அவனும் சற்று டென்ஷனாகத்தான் இருக்கிறான் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாள். அதை பற்றி எதுவும் கேட்டு அவனை சங்கடத்திற்கு உள்ளாக்க விரும்பாத ஷாலினி அவன் கைகளை எடுத்து தன் கன்னங்களில் வைத்து கொண்டாள். சித்தார்த்தும் நிமிர்ந்து அவள் கண்களை நேராக பார்த்தான். சில வினாடிகளில் ஷாலினியின் பார்வை தரையை நோக்கி படர ஆரம்பித்தது. கன்னத்தில் இருந்த கைகளை அப்படியே அவள் தாடையில் வைத்து முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் மிக இதமாய் முதல் முத்தத்தை பதித்தான் சித்தார்த். ஷாலினியின் உடல் ஒருமுறை சிலிர்த்து அடங்கியது. பனிப்புயலும் அனல் காற்றும் ஒரு சேர அடிப்பது போல இருந்தது. தன்னிச்சையாய் அவனை விட்டு விலகினாள். சித்தார்த்தும் அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. சில வினாடிகள் அவளையே பார்த்தான். அவள் அவனுக்கு முதுகு காட்டி நிற்கவும் அவளுக்கான நேரத்தை கொடுக்க விரும்பி பாலை எடுக்கச் சென்றான். ஆனால் அடுத்த வினாடி அவன் முதுகில் பசை போட்டது போல வந்து ஒட்டிக்கொண்டாள் ஷாலினி. சித்தார்த்தின் திரும்பும் முயற்சியை கூட அவளுடைய அணைப்பு தடை செய்திருந்தது. சித்தார்த் நினைத்திருந்தால் அவளை தன் விருப்பத்திற்கு வளைத்திருக்க முடியும். ஆனால் மனைவியை அடக்குபவன் ஆண்மகன் அல்ல. ஒரு ஆணிடம் பாதுகாப்பாக உணர்ந்து அவன் அணைப்பில் கரைந்து தன்னை அவனுக்கு முழு மனதுடன் ஒரு பெண் அர்ப்பணிக்க விரும்பினால் மட்டுமே அந்த உறவும் சிறக்கும், இல்லறமும் தழைக்கும். சித்தார்த் அடக்கும் ஆண்மகன் அல்ல, ஆட்கொள்ளும் பேராண்மை கொண்டவன். அதனால்தான் ஷாலினி இத்தனை முறை அவனை அணைத்தும் அவன் அவளின் முழு சம்மதத்திற்காக காத்திருக்கிறான். அவளின் சம்மதத்தை அவள் அணைப்பு உணர்த்திவிட திரும்பி தன்னவளின் முகத்தை மீண்டும் கைகளில் ஏந்தினான் சித்தார்த். அவள் கண்கள் தானாக மூடிக்கொள்ள சித்தார்த் அவனுடைய அடக்க முத்தத்தை அவளுடைய இடது கன்னத்தில் பதித்தான். ஷாலினி மெதுவாக அசைய அவளுடைய வலது கன்னம், மூக்கு, மூக்கின் நுனி என்று வரிசையாக அவள் முகத்தில் தன் இதழ்களை பதித்தான். அடுத்து அவளுடைய மெல்லிய அழகிய கழுத்தில் தன் இதழ்களை பதித்தான். அவ்வளவுதான். அடுத்த வினாடி ஷாலினி உணர்ச்சி பெருக்கில் அவனை அப்படியே அணைத்து கொண்டாள். அவளுடைய மென்மையான அணைப்புக்கு பதிலாக சித்தார்த்தின் கைகளும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டது. சின்ன அசைவுடன் அவன் மார்பில் இருந்து தலையை நிமிர்த்தி அவன் கழுத்துக்கு கொண்டு சென்றவள் நச்சென்று ஒரு முத்தத்தை கொடுக்க சித்தார்த்துக்குள் சரவெடிகள் சரம் சரமாக வெடிக்க ஆரம்பித்தது. அவளை இன்னும் இறுக்கி அணைத்தவன் அப்படியே தூக்கி கட்டிலை நோக்கி நடந்தான். சின்ன சின்ன அசைவுகளும் எதிர்பார்ப்புமாக ஷாலினி பாதை கண் திறந்து அவனை பார்க்க அதையும் தன் முத்தத்தால் மூடினான் சித்தார்த். நெடுநேரம் அவள் முகத்திலேயே முத்த கவிதைகளை எழுதினான் சித்தார்த். ஷாலினியும் அவனுடைய முத்த கவிதைக்கு முகவரை எழுதி மொத்தமாக ஒத்துழைத்தாள். பின் காது, கழுத்து என்று தொடங்கி இனிய இல்லறத்தில் இருவரும் அடியெடுத்து வைத்தனர். ஒருவருக்குள் ஒருவராக கரைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் சித்தார்த்தின் தம்பி விகாஸ் தன் நண்பனோடு வீட்டை அடைந்திருந்தான். சித்தார்த், ஷாலினி, தன் மகன் விகாஸ் என்று 3 பேரும் கிளம்பி மொத்தமாக 3 நாட்கள் முடிந்திருக்க கமலிக்கு இருப்பு கொள்ளவில்லை. என்ன நடந்திருக்கும்? ஏன் இதுவரை எந்த தகவலும் இல்லை? தன் மகனுக்கு பல முறை போன் செய்திருந்தாள். எல்லாம் முடிந்ததா? சித்தார்த்தின் நிலை என்ன? தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளிடம் மலையாய் குவிந்திருந்தது. போனை தேய்த்து தேய்த்து கமலியின் விரல்கள் தான் தேய்ந்து போயிருந்தது. ஆனால் விகாஸ் போனை எடுத்தால்தானே? டென்ஷனிலும் கடுப்பிலும் கமலி வீட்டை அளந்து கொண்டிருந்தாள். ஏம்மா, உன் மகன்தான் எதுக்கும் ஆக மாட்டான்னு தெரியுமில்ல. இப்ப பாரு, போன் கூட அட்டன் பண்ணல. அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்திருக்க. என்னதான் சித்தார்த் தத்தியா இருந்தாலும் அந்த தத்திய கொல்றதுக்கு கூட உன் மகனுக்கு துப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேம்மா. அவனா அந்த சித்தார்த்த கதையை முடிச்சு உன் ஆசையை நிறைவேற்ற போறான். எங்கேயாவது குடிச்சிட்டு குப்புற கவிழ்ந்து கிடப்பான். எப்படிம்மா உன்னால அவ்வளவு நம்ப முடியுது அவனை?
பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காம உன் மகனை நம்புறத விட்டுட்டு வேற ஏதாவது வழிய தேடுமா. அவன் அவ்வளவுக்கெல்லாம் ஒத்தே இல்ல என்று இன்னொரு பக்கம் கமலியை உசுப்பேத்தி அவள் எரிச்சலில் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருந்தாள் அவள் மகள் தீபா. கமலியின் பற்கள் நர நரவென்று அரைப்படும் சத்தம் வெளியே கேட்டது. அவளுக்கும் தன் மகன் மேல் கோபம் கோபமாக வந்தது. ச்சே, இந்த நாய் போனும் பண்ணி தொலைக்கல, எப்படி காண்டாக்ட் பண்றது. தீபா சொல்றது போல அவன் எதுக்கும் ஒத்தில்லன்னு தெரியும். ஏதாவது உருப்படுற வேலைன்னா அவனால செய்ய முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையை கூடவா செய்ய முடியாது. கடுப்புடன் மகனை மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தாள் கமலி. அப்போது வாசலில் கார் சத்தம் கேட்க ஆர்வத்தை அடக்க முடியாமல் கமலி வேகமாக அங்கே ஓடி வந்தாள். காரின் ஒரு பக்கத்திலிருந்து அவள் மகன் விகாஸும் இன்னொரு பக்கத்திலிருந்து அவன் நண்பன் அரவிந்தும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். கமலி இங்கு இப்படி கடுப்பை கொட்டி கொண்டிருக்க அவள் பெரிதும் எதிர்பார்த்த அவள் மகன் விகாஸ் பயத்தோடு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். என்னதான் அம்மாவிடம் அவனுக்கு பயம் இருந்தாலும் எப்படியும் அவளை சமாளித்து விடலாம் என்ற தைரியமும் இருக்க ஒரு வழியாக வீட்டை நோக்கி வந்தான். கமலி வந்து கொண்டிருந்த மகனை நோக்கி ஆர்வமாக ஓடினாள். ஒருவேளை சித்தார்த்தின் கதை முடிந்திருக்கும். அதனால் தான் மகன் போனை ஆஃப் செய்திருக்கிறான். இப்போது எல்லாம் முடிந்ததும் வீட்டுக்கு வந்திருக்கிறான் என்று அவள் மனது குதூகலத்தில் கூத்தாடியது. மகன் அருகில் வந்து விகாஸ் என்று கூப்பிட அவன் எதுவும் பேசாமல் சங்கடத்தோடு தலையை குனிந்து கொண்டான். சத்தம் கேட்டு அங்கு வந்த தீபாவும் விகாஷும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்தாள். அரவிந்தை பார்த்து என்னாச்சு, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் பின்னே பார்த்தாள் தீபா. இல்ல தீபா, சிச்சுவேஷன் சரியா இல்ல, அவங்கள ஒன்னும் பண்ண. அரவிந்த் சொல்லிக் கொண்டிருக்க அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அரவிந்தன் அதிர்ச்சியோடு தலையை நிமிர்த்தி பார்க்க அவனை விட பெரும் அதிர்ச்சியோடு நின்றிருந்தான் விகாஷ். தீபாவும் எரிச்சலும் அதிர்ச்சியுமாக பார்த்து கொண்டிருக்க கமலி கனல் கக்கும் விழிகளோடு நின்றிருந்தாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.